இருக்கிறது 9ஆம் வகுப்பு அறிவியல் படத்தில் இயற்பியலில் 4வது பாடமான மின்னூட்டமும் மின்னோட்டமும் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். போன வகுப்பில் நம்ம கொஞ்சம் பார்த்தோம் இல்லையா? என்னென்னலாம் பார்த்தோம்? மின்னூட்டம்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ மின்னூட்டங்களுக்கிடையே ஏற்படக்கூடிய விசைகள்லாம் பார்த்தோம். கவர்ச்சி விசை, விலக்கு விசை எப்படி இருக்குது, எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். மின்புலம், மின்னழுத்தம் இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா மின்னோட்டத்தை பற்றி இப்போ பார்க்க இருக்கிறோம். மின்னோட்டம் எப்படி உருவாகிறது, மின்னோட்டத்தினுடைய திசை எப்படி இருக்கும், மின்னோட்டத்தை எப்படி அளவிடுதல் செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வகுப்பில் பார்க்க இருக்கிறோம். இப்போ மின்னோட்டம்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மின்னூட்டங்களின் இயக்கம், அதாவது எலக்ட்ரான்களின் ஓட்டம் தான் மின்னோட்டம் அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லுவோம் இல்லையா? இப்போ எலக்ட்ரான் அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா ஒரு மின்னூட்டம். இப்போ அணுவில் வந்து எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போன வகுப்பிலே பார்த்தோம். அப்போ இந்த மின்னூட்டங்களினுடைய இயக்கம், அதாவது பர்டிகுலராக நம்ம எலக்ட்ரானுடைய இயக்கம் தான் மின்னோட்டம் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ எலக்ட்ரான்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தத்திற்கு ஒரு கடத்து பாதை நம்ம அமைத்து கொடுத்தோம்னா அங்கே வந்து அந்த சுற்றுல மின்னோட்டம் உருவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ இந்த அதிக மின்னழுத்தம், குறைந்த மின்னழுத்தம் அப்படிங்கும்போது அந்த மின்னழுத்த வேறுபாடு, இப்போ இந்த மின்னழுத்த வேறுபாடு எங்கிருந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு பேட்டரி, மின்கலம் அல்லது மின்கல அடுக்கு, இதை நம்ம அந்த மின் சுற்றுல நம்ம கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரியை கொடுக்கும்போது ஒரு மின்னழுத்த வேறுபாடு தோன்றும். அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தம் அப்படிங்கும்போது அப்போ அந்த மின்னூட்டமானது என்ன ஆகும் அப்படின்னா அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தத்துக்கு கடந்து வரும்போது அந்த சுற்றுல என்ன உருவாகும் அப்படின்னா மின்னோட்டம் வந்து உருவாகும். அப்போ நம்ம வந்து பாதை வந்து அமைத்து கொடுக்கணும். அதே மாதிரி பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கணும். அந்த இடத்துல மின்னழுத்த வேறுபாடு இருக்கணும். அதிகமான மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தத்தை நோக்கி தான் என்னது மின்னூட்டம், அந்த எலக்ட்ரான்கள் வந்து நகரும். அப்போ மின்னோட்டமானது அந்த சுற்றுல பாயும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம சுருக்கமாக என்ன சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரான்களுடைய ஓட்டம், எலக்ட்ரான்கள் நகரும் பாதை, மின்னோட்டம் செல்லக்கூடியது அந்த திசை அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். சரிங்களா? மின்னோட்டம் அப்படின்னா அதனுடைய குறியீடு கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். மின்னோட்டம் அப்படிங்கிறது கரண்ட், பின்னாடி பார்க்கலாம். இப்போ மின்னோட்டத்தின் திசை எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டத்தின் திசை பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ நேர் மின்னோட்டம், எலக்ட்ரான் அப்படிங்கிறது எதிர் மின்னூட்டத்தை குறிக்கும். சரிங்களா? புரோட்டான் அப்படிங்கிறது நேர் மின்னோட்டம். இப்போ இந்த நேர் எலக்ட்ரான்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நேர் மின்னூட்டத்தினுடைய இயக்கத்தினுடைய திசையிலேயே மின்னோட்டம் உருவாகுது அப்படிங்கிறத முன்னாடி சொன்னாங்க. ஆனால் இந்த கருத்து வந்து என்னது தவறாக இருந்தாலோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. நேர் மின்னூட்டங்களினுடைய இயக்கத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மரபு மின்னோட்டம். என்னது? நேர் மின்னூட்டங்களினுடைய இயக்கம். நேர் மின்னூட்டங்களினுடைய இயக்கம் வந்து என்ன அப்படின்னா மரபு மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். மின்னூட்டம்ங்கிறது வேற, மின்னோட்டம்ங்கிறது வேற. மின்னூட்டம்ங்கிறது அந்த துகள் சார்ஜஸ் சொல்லுவோம். மின்னோட்டம் இதனுடைய இயக்கம் தான் மின்னோட்டம். சரிங்களா? அப்போ மாற்றிடக்கூடாது. மின்னூட்டம்ங்கிறது வேற, மின்னோட்டம்ங்கிறது வேற. இப்போ எதிர் மின்னூட்டங்களுடைய இயக்கம், அதாவது எலக்ட்ரான்ஸ், எதிர் மின்னூட்டங்களுடைய இயக்கம் அதாவது எலக்ட்ரான்ஸ் நம்ம சொல்றோம். எலக்ட்ரான்கள் எதிர் மின்னோட்டங்களுடைய இயக்கம் தான் என்னது? கரண்ட். மின்னோட்டத்தினுடைய திசை அதாவது எலக்ட்ரான் மின்னோட்டம். எலக்ட்ரான்கள் வந்து நகர்வதனால இந்த மின்னோட்டத்தை வந்து என்ன சொல்றோம்னா எலக்ட்ரான் மின்னோட்டம். அப்ப அந்த எலக்ட்ரான் வந்து எங்கிருந்து எங்க போகணும்? அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தத்தை நோக்கி போகும். அதனுடைய திசை அப்படி இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு மின் சுற்றுல நம்ம மின்கல அடுக்கு எப்படி நம்ம வரையலாம் அப்படின்னா
பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீளமான கோடு வந்து என்னன்னு சொல்றோம், நேர்மின்வாய். இந்த சின்ன கோடு வந்து என்னன்னு சொல்றோம், கோடு துண்டால குறிக்கக்கூடியது வந்து எதிர்மின்வாய் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ஒரே ஒரு செல் மட்டும் இருந்ததுன்னா அதை மின்கலம்னு சொல்லுவோம். நிறைய செல்லை வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதை மின்கல அடுக்கு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மின்னோட்டத்தை அளவிடுதல். இப்ப மின்னோட்டத்தின் திசை பார்த்தோம் இல்லையா? மின்னோட்டத்தின் திசை வந்து எங்க இருந்து எங்க போகுது? நேர் மின்னோட்டங்களுடைய இயக்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த மரபு மின்னோட்டம் சொல்றோம், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். இது எலக்ட்ரான் மின்னோட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதிர்முனை எலக்ட்ரான் மின்னோட்டம்னா என்ன? எலக்ட்ரான் மின்னோட்டம் அப்படிங்கிறதுனா என்னது? நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ். சரிங்களா? அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் மின்னோட்டத்தை அளவிடுதல். இப்போ மின்னோட்டத்தை எப்படி அளவிடுதல் செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். மின்னோட்டத்தின் மதிப்பை வந்து நம்ம அளவிட்டு என்ன அளவில் எவ்வளோ கரண்ட் வந்து ஒரு சர்க்யூட்ல போகுது, எவ்வளோ மின்னோட்டம் வந்து பாயுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு மின்சுற்றின் ஒரு புள்ளியை ஒரு வினாடியில் கடக்கும் மின்னூட்டங்களுடைய மதிப்பு, ஒரு வினாடியில எவ்வளோ மின்னூட்டம் வந்து கடந்து போகுது அப்படிங்கிறத வந்து சொல்றது என்னது? எவ்வளோ மின்னோட்டம் அந்த சுற்றுல பாயுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுக்குவெட்டு பரப்பு, ஒரு கம்பியினுடைய ஒரு குறிப்பிட்ட குறுக்குவெட்டு பரப்புள்ள ஒரு கம்பி எடுத்துக்கிறோம். அதுல கியூங்கிற மின்னூட்டத்தை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சார்ஜ். அதாவது எழுத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆங்கில எழுத்து ஸ்மால் கியூ. கியூனா என்னது? மின்னூட்டம். டீங்கிற வினாடியில, அதாவது காலத்தை குறிக்கக்கூடியது. டீங்கிற வினாடியில எவ்வளோ மின்னூட்டம், கியூங்கிற மின்னூட்டம் வந்து அந்த கம்பியினுடைய குறுக்குவெட்டு பரப்பை கடந்து செல்கிறது அப்படிங்கிறது தான் என்னன்னு சொல்றோம்? மின்னோட்டம். இப்போ ஒரு வினாடியில எவ்வளோ மின்னோட்டமானது பாயுது டீங்கிற வினாடியில, கியூங்கிற மின்னூட்டம் வந்து கடந்து போகுது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது என்னது? மின்னோட்டம். அந்த மின்னோட்டத்தை வந்து நம்ம ஆங்கில எழுத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஐ, கரண்ட். மின்னோட்டம்ங்கிறது கரண்ட். அப்ப எப்படி எழுதலாம் டெஃபினேஷன் அப்படின்னா I is equal to Q/T. ஐங்கிறது மின்னோட்டம், Qங்கிறது மின்னூட்டம், Tங்கிறது காலத்தை குறிக்கக்கூடியது. வினாடி, எவ்வளவு வினாடியில எவ்வளவு கூலும் மின்னூட்டம் வந்து அந்த சர்க்யூட்ல அந்த சுற்றுல பாயுது, அதான் அதனுடைய மின்னோட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். I is equal to Q/Tங்கிறது இது வந்து ஒரு ஃபார்முலா. சரிங்களா? ஜெனரல் ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி பின்னாடி கணக்கீடுகள்லாம் பார்க்கலாம். I is equal to Q/T. ஒரு வினாடியில ஒரு மின் சுற்றுல ஒரு புள்ளி வந்து ஒரு குறிப்பிட்ட குறுக்குவெட்டு பரப்புள்ள கம்பியில வந்து ஒரு வினாடியில ஒரு கூலும் மின்னூட்டம் வந்து கடந்தது அப்படின்னா அந்த சுற்றுல பாயக்கூடிய மின்னோட்டம் வந்து I, அவ்வளோ கரண்ட் அப்படிங்கிறத சொல்லலாம். I is equal to Q/T. மறக்கக்கூடாது. இப்போ இதனுடைய எஸ்ஐ அலகுகள்லாம் பார்க்கலாம். சரிங்களா? மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். அதாவது மின்னோட்டத்தினுடைய எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா ஆம்பியர். ஆங்கில எழுத்துல பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஏ, கேபிட்டல் ஏ, எஸ்ஐ அலகு ஆம்பியர். இது எப்படி எழுதலாம்? அப்போ 1 ஆம்பியர்ங்கிறது எப்படி எழுதலாம்? 1 ஆம்பியர் is equal to ஏன் போட்டேன் நான்? 1 ஆம்பியர் is equal to 1 கூலும். முன்னாடி நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா? மின்னூட்டத்தை அளக்கக்கூடிய அந்த அலகு என்ன அப்படின்னா கூலும். அதாவது கேபிட்டல் சி அப்படிங்கிறத பார்த்தோம். அப்போ 1c பை காலத்தினுடைய அலகு செகண்ட். அப்போ 1 செகண்ட் எழுதலாம் இல்லையா? 1 ஆம்பியர் is equal to 1 கூலும் பை 1 செகண்ட். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா or 1 ஆம்பியர் is equal to 1 கூலும் செகண்ட் பவர் -1 இப்படியும் எழுதலாம். இந்த பவர் மேலே போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆகும். 1 கூலும் செகண்ட் பவர் -1. அப்போ ஆம்பியருக்குரிய டெஃபினேஷன் என்ன? இப்போ 1 ஆம்பியர் அப்படிங்கிறத ஒரு மின்சுற்று படத்துல வந்து கரண்ட், அதாவது மின்னோட்டம் பாயுது அப்படின்னா அதனுடைய எஸ்ஐ அலகு ஆம்பியர்னு சொன்னோம். அப்போ ஆம்பியருக்குரிய வரையறை என்ன அப்படின்னா 1 ஆம்பியர்ங்கிறது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு வினாடியில ஒரு கூலும் அளவு மின்னோட்டம் அந்த சுற்றுல பாயுது அப்படின்னா அந்த பாயக்கூடிய அந்த மின்னோட்டத்தினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னா 1 ஆம்பியர். புரியுதுங்களா? அந்த யூனிட்டை வச்சு நம்ம சொல்றோம். 1
1 ஆம்பியர் ஈக்குவல் டு 1 கூலும் பை 1 செகண்ட்னு நம்ம போட்டிருக்கோம். எஸ்ஏல தான் எழுதியிருக்கோம். அப்போ ஆம்பியருக்குரிய டெஃபினேஷன் வரையறை என்ன அப்படின்னா இது அப்படியே இந்த யூனிட் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ஒரு வினாடியில் ஒரு மின்சுற்றில் வந்து ஒரு வினாடியில் ஒரு வினாடியில் ஒரு கூலும் அளவு மின்னூட்டம் பாயுது அப்படின்னா அந்த மின்சுற்றில் பாயக்கூடிய அந்த மின்னோட்டத்தினுடைய அளவு 1 ஆம்பியர். புரியுதுங்களா? இப்போ கரண்டோட டெஃபினேஷன்ங்கிறது வேற, ஆம்பியர் உடைய டெஃபினேஷன்ங்கிறது வேற. சரிங்களா? இப்படி கேட்கலாம் 2 மார்க்கில். வரையறை மின்னோட்டம் அல்லது வரையறை 1 ஆம்பியர் அப்படிங்கும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆம்பியர்னு சொல்லும்போது அதனுடைய அளவுகளை வச்சு நம்ம வரையறை கொடுக்கணும். சரிங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அப்போ மின்னோட்டத்தை எப்படி அளக்கலாம் அப்படின்னா அதை அளக்கக்கூடிய அந்த கருவியினுடைய பெயர் வந்து அம்மீட்டர். என்னது? அம்மீட்டர். கருவியினுடைய பெயர் என்ன அப்படின்னா அம்மீட்டர். 1 மார்க்கில் கேட்கலாம். ஒரு மின்சுற்றில் மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய அந்த கருவியினுடைய பெயர் என்ன அப்படின்னா அம்மீட்டர். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மீட்டர் வந்து எப்பவுமே மின்சுற்று படத்தில் நம்ம இணைக்கும் போது எப்படி இருக்குன்னா தொடர் இணைப்பில் தான் இணைக்கணும். அம்மீட்டரை வந்து எப்பவுமே எப்படி இணைக்கணும்னா தொடர் இணைப்பு. சீரிஸ் கனெக்ஷன்ல தொடர் இணைப்பு. இதுவும் அதே மாதிரி 1 மார்க்ல கேட்கலாம். பக்க இணைப்பு தொடர் இணைப்புன்னு 2 வகை இருக்கு. அம்மீட்டரை வந்து எப்பவுமே தொடர் இணைப்புல தான் இணைக்கணும். அப்படியே கண்டினியூஸா பேட்டரி கனெக்ட் பண்றோம் அப்படின்னா அதை தொடர்ந்து அப்படியே அம்மீட்டர், அப்புறம் பல்பு, அப்புறம் கீ, அப்புறம் அதனுடைய மீதி மனசு என்ன வந்து திரும்பி பேட்டரி அப்படியே நம்ம மின் சுற்று நம்ம வரையும் போது தெரிஞ்சுக்கலாம். தொடர் இணைப்புல தான் எப்பவுமே அம்மீட்டரை என்ன சொல்றது கனெக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு சர்க்யூட் டயக்ராம் பாருங்க. இப்போ ஒரு மின் சுற்றுல மின்னோட்டத்தை அளக்கணும் அப்படின்னா அது அளக்கக்கூடிய அந்த கருவியினுடைய பெயர் என்னன்னா அம்மீட்டர்னு சொன்னோம். அம்மீட்டர் வந்து எப்பவுமே தொடர் இணைப்புல தான் இணைக்கணும். இங்க பாருங்க, இப்போ ஒரு மின் சுற்று படம் இருக்கு. சரிங்களா? இது வந்து மின் சுற்று படம்னு சொல்லுவோம். இது வந்து என்னது உண்மையான இணைப்பு. இது உண்மையான படம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ உண்மையான இணைப்பு எப்படி இருக்கும்னு இது வந்து ஒரு மின்கலம். சரிங்களா? மின்கலத்துல இருந்து அதுல வந்து நேர்மின்வாய் எதிர்மின்வாய்னு இருக்கும். அதனுடைய நேர்மின்வாய் வந்து அம்மீட்டர். இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து அம்மீட்டர். அந்த கரண்ட் மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய இந்த கருவியினுடைய பெயர்னு சொன்னோம். அதுலயும் பாத்தீங்கன்னா நேர்மின்வாய் எதிர்மின்வாய்னு இருக்கும். அப்ப பேட்டரியில இருந்து இந்த மின்கலத்துல இருந்து வரக்கூடிய அந்த நேர்மின்வாய் வந்து இதனுடைய நேர்மின்வாயோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், இணைத்திருக்கோம். அப்புறம் அதனுடைய எதிர்மின்வாய் வந்து எங்க இருக்கு? பல்போட எதிர்மின்வாய்க்கு. திருப்பி பல்போட அந்த பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா நேர் வந்து சாவியில கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அதனுடைய மறுமுனை வந்து பாத்தீங்கன்னா இந்த மின்கலத்தினுடைய நெகட்டிவ் எதிர்மின்வாய்க்கு போயிருக்கு. இது வந்து உண்மையான சுற்று இணைப்பு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மின் சுற்று படம் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை நம்ம வந்து ஷார்ட்டா நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் போட்டு போனா இதெல்லாம் சிம்பிள்ஸ் குறியீடு. இப்படி ஒரு சின்ன கோடு ஒரு பெரிய கோடு. சரிங்களா? நீளமான கோடு துண்டு ஒரு சின்ன கோடு துண்டு அப்படின்னா இது வந்து பேட்டரியை குறிக்கும். ஒரு மின்கலம். சரிங்களா? மின்கலம் அதனுடைய நேர்மின்வாய் வந்து அம்மீட்டருடைய நேர்மின்வாய்க்கு, எதிர்மின்வாய் வந்து பாத்தீங்கன்னா பல்பு. இந்த மாதிரி சிம்பிள் போட்டிருந்தா இதுக்கு பேரு பல்புன்னு சொல்லுவோம். பல்பு வரையறதுக்கு பதிலாக இப்படி போட்டுக்கலாம். கிராஸ் போட்டு சர்க்கிள் போட்டு கிராஸ் பண்ணோம்னா பல்பு அதனுடைய சிம்பிள். பல்புல இருந்து மறுமுனை வந்து எங்க போகுது? கீ சாவிக்கு போகுது. சாவில இருந்து இந்த மின்கலத்தினுடைய எதிர்மின்வாய்க்கு நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். அப்ப தொடர்ந்து அதனுடைய கண்டினியூஷன் எப்படி இருக்கு அப்படின்னா தொடர் இணைப்பா இருக்கு. பக்க இணைப்பா இல்லாம தொடர்ந்து அதனுடைய இணைப்புகள்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு முழு சுற்றா முடிவடைகிறது இல்லையா? இதுதான் என்னன்னு சொல்றோம்? தொடர் இணைப்புன்னு சொல்றோம். அப்ப மின்னோட்டத்தை அளக்கணும் அப்படின்னா இந்த அம்மீட்டர் அப்படிங்கிற அந்த கருவியை வந்து எப்பவுமே மின் சுற்றுல தொடர் இணைப்புல இணைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப மின்னோட்டமானது அந்த நேர்மின்வாய் அதுல இருந்து ஆரம்பித்து
by column. சரிங்களா? அப்ப Qங்கிறது எவ்வளோ? 25 by 50. கேன்சல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1/2 கிடைக்குது இல்லையா? 1/2ங்கிறது எவ்வளோ ஈக்குவல்? 0.5. அப்ப கரண்ட் மின்னோட்டம் அப்படின்னாலே ஆம்பியர். அதோட யூனிட் எப்பவுமே கணக்கீடுகள் போடும்போது நம்ம விடை கண்டுபிடித்தவுடன் பக்கத்துல என்ன அலகுங்கிறத போட மறக்காம இருக்கணும். சரிங்களா? கண்டிப்பா அது போடணும். மின்னோட்டம் அப்படிங்கிறது ஆம்பியர். அப்ப 0.5 ஆம்பியர் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதே பேஸ் பண்ணி இன்னொரு கணக்கு பாருங்க. விளக்கு ஒன்றின் வழியே பாயும் மின்னோட்டம். சரிங்களா? விளக்கு ஒன்றின் வழியே பாயும் அடுத்த கணக்கீடு. விளக்கு ஒன்றின் வழியே பாயும் மின்னோட்டம், that is current கொடுத்திருக்காங்க. I is equal to 0.2 ஆம்பியர். ஒரு மணி நேரம் எரிந்திருந்தால், இப்ப டைம் கொடுத்திருக்காங்க, காலம் வந்து என்னது அப்படின்னா 1 மணி நேரம். T is equal to எவ்வளவு? 1 மணி. சரிங்களா? இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா அதன் வழியே பாய்ந்த மொத்த மின்னூட்டத்தின் மதிப்பு. மின்னூட்டம் அப்படிங்கும்போது சார்ஜ் கேக்குறாங்க, Q தான் கேக்குறாங்க. Q வந்து கேக்குறாங்க. அப்ப இதேதான் ரெண்டாவது சமன்பாடு. அப்ப சேம் ஃபார்முலா தான். ஃபார்முலாவை முதல்ல எழுதிக்கங்க. I is equal to Q by T. அதுல இருந்து Q வேணும் அப்படின்னா Q is equal to I into T. I into T. இல்லையா? I-ங்கிறது எவ்வளோ? Q is equal to I-ங்கிறது 0.2. டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணிங்கிறது மணில இருக்கு இல்லையா? அதை வந்து நம்ம வினாடிக்கு மாத்திக்கணும், செகண்ட்ல மாத்திக்கணும். ஹவர்ல இருந்து செகண்டுக்கு மாத்திக்கங்க. 1 மணிங்கிறது எப்படி எழுதலாம்? 60 நிமிடம், அப்புறம் 60 வினாடி. அப்ப 60 into 60 அப்படிங்கும்போது எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 3600. இப்போ 1 மணிங்கிறது பாத்தீங்கன்னா எவ்வளவு வினாடி எழுதும் போது 3600. எப்படி அப்படின்னா 60 into 60. சரிங்களா? 60 நிமிடம் 60 வினாடி ரெண்டு பெருக்கும் போது அப்ப 3600. ரெண்டு பெருக்குங்க. ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி வைக்கும் போது 720. அப்ப 720 மின்னூட்டம் அப்படிங்கறதுனால அதோட யூனிட் என்ன வரும்? கூலும். that is C. அப்ப Q is equal to 720 கூலும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப ஒரே ஃபார்முலா தான், என்ன கேக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை மாத்தி எழுதிட்டு அந்த கொடுத்திருக்கக்கூடிய அந்த அளவுகள்லாம் போட்டு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மின்னியக்கு விசை. மின்னியக்கு விசை. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மின்னியக்கு விசை. மின்னியக்கு விசைனா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு குழாய் எடுத்துக்கிறோம். ஒரு குழாயில ஃபுல்லா நம்ம நீர் நிரப்பி இருக்கோம். அந்த ரெண்டு முனை இருக்கும் இல்லையா, அந்த எட்ஜ், அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டு சேர்த்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குழாயில வந்து ஃபுல்லா நீர் நம்ம நிரப்பி வச்சிருந்தாலுமே அந்த நீர் வந்து என்னது உள்ளார ஓட்டத்தில் இருக்குமா? நீர் வந்து அங்கிட்டு இங்கிட்டு போகுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. போக முடியாது இல்லையா? அப்படியே தான் இருக்கும். இப்போ அந்த இடத்துல அதனுடைய அசைவு, நீரை வந்து நம்ம ஓட வைக்கணும், சுற்றி வர வைக்கணும் அப்படின்னா, அந்த குழாய் வழியா சுற்றி வர வைக்கணும்னா அங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பம்பு வந்து வச்சிடறோம். பம்பு வச்சு நம்ம கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இறைப்பான் அப்படின்னு சொல்றது, இறைப்பான் பம்பு வச்சு கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீரானது அந்த குழாய் வழியே சுற்றி வரும். சரிங்களா? அப்போ அந்த இயக்கக்கூடிய அந்த நீரை வைத்து நம்ம பல விதமான வேலைகளுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த இடத்துல வந்து ஒரு நீர் சக்கரம், டர்பைன் அப்படின்னு சொல்லுவோம், டர்பைன், அதை வச்சு நம்ம செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த நீரை வந்து தேக்கிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம தெரியும், முன்னாடியே நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ அந்த நீர் சக்கரத்தை வந்து அந்த குழாய்க்கு நடுவில் நம்ம கனெக்ட் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா பலவிதமான பொருள்கள்லாம் இயக்குவதற்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தாமிர கம்பி இருக்குது, அதில் வந்து எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கும். எலக்ட்ரான் இருந்தாலுமே அது வந்து இயங்கிக்கிட்டு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ அதை வந்து இயக்க வைக்கணும். இயக்க வைக்கிறதுக்கு அங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வித விசை கொடுக்கணும். சரிங்களா? நகர வைக்கிறதுக்கு நம்ம விசை கொடுக்கணும். அதுதான் நம்ம மின்னியக்கு விசைன்னு நம்ம சொல்லுவோம். பின்னாடி பார்க்கலாம் எப்படி டெஃபினேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வித விசை கொடுக்கணும். இந்த விசை எப்படி நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மின்கல அடுக்கு, பேட்டரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மின்கல அடுக்கு மூலயமா நம்ம அந்த மின்னூட்டங்களை வந்து தள்ள வைக்கிறோம். தள்ள வச்சு நம்ம மின்னோட்டத்தை உருவாக்க வைக்கிறோம் அந்த மின் சுற்றுல. அப்போ இந்த இறைப்பான், இந்த பம்பு வந்து எதுக்கு ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா இந்த பேட்டரிக்கு. சரிங்களா? அதான் படம் பாருங்க. இறைப்பான் வந்து ஒரு குழாய் இருக்கு, ஃபுல்லா நீர் நிரம்பி இருக்கு. நிரம்பி இருந்தாலும் அது வந்து என்னது ஒரு நீர் ஓட்டத்துல இல்லை, ஓட்டமா இல்லை, அப்படியே தான் இருக்கு. இது வந்து நம்ம
தள்ளி அந்த பாதி வழியே நம்ம கடக்க வைக்கிறோம். இப்படி வருது. ஒரு விதமான விசை வந்து நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த மின்னூட்டங்களின் மீது ஒரு வித விசையை கொடுத்து அந்த மின்னூட்டங்களை நகர வைக்கும் போது இந்த மின் சுற்றுல வந்து ஒரு கரண்ட் உருவாகுது. அப்ப இந்த மின்னூட்டங்களை நகர வைப்பதற்கு தேவைப்படக்கூடிய அந்த விசையை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மின் இயக்கு விசை. மின்னூட்டங்களை இயக்க வைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த விசை மின் இயக்கு விசை அப்படிங்கிறத சொல்றோம். சரிங்களா? அப்ப இதனுடைய குறியீடு என்ன அப்படின்னா எப்சிலான் இ. சரி, எப்சிலான் இப்படி சொல்லுவோம். மின் இயக்கு விசை அதனுடைய சிம்பல் வந்து இப்படி இருக்கும். சரிங்களா? எப்சிலான் is equal to W by Q. இதுல W அப்படிங்கிறது என்னன்னா work done, வேலை. W ங்கிறது என்ன அப்படின்னா வேலை, செய்யப்பட்ட வேலை. Q ங்கிறது நம்ம ஏற்கனவே தெரியும், மின்னூட்டம். இது பேர் என்னது? மின் இயக்கு விசை. இதனுடைய SI அலகு என்ன அப்படின்னா SI அலகு எப்படி எழுதலாம்? SI அலகு பார்த்தீங்கன்னா work done அப்படினாலே என்னது? ஜூல் இல்லையா? ஜூல் பர் சார்ஜ் என்னது? கூலும். அப்ப J by C, J ஜூல் பர் கூலும் அப்படின்னு சொல்லுவோம். SI அலகு பார்த்தீங்கன்னா இது எப்படி எழுதலாம் அப்படின்னா R ஜூல் கூலும் பவர் -1. சரிங்களா? இதுக்கு இன்னொரு யூனிட் கூட இருக்கு. SI அலகு என்ன அப்படின்னா நம்ம வோல்ட்னு வந்து சொல்லலாம். வோல்ட் வோல்ட். அப்ப மின்னியக்கு விசையினுடைய SI அலகு என்ன அப்படின்னா வோல்ட். அப்ப எப்படி எழுதலாம் இது அப்படின்னா இங்க பாருங்க, 1 volt is equal to 1 joule per 1 coulomb. எழுதலாம் அப்படி 1 volt. அதனுடைய SI அலகு யூனிட்ல நான் எழுதியிருக்கேன். எப்சிலான் is equal to W by Q அப்படின்னா நம்முடைய யூனிட் வந்து மின்னியக்கு விசையினுடைய SI அலகு வோல்ட்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு இன்னொரு யூனிட் வோல்ட். அப்ப 1 volt is equal to work done வந்து ஜூல், வேலை செய்யப்பட்ட வேலை. W னாலே work ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை வந்து ஜூல் நமக்கு தெரியும் இல்லையா? ஜூல் பர் மின்னூட்டம் யூனிட் கூலும். அப்ப 1 ஜூல் பர் 1 கூலும். இப்போ 1 வோல்ட் அப்ப எப்படி நம்ம வரையறை செய்யலாம் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா மின்னாற்றல் மூலம் ஒன்று இந்த 1 கூலும் மின்னூட்டத்தின் மீது செயல்படுது. அந்த மின் சுற்ற எவ்வளவு வேலை, ஒரு சுற்று சுற்றி வர 1 ஜூல் வேலை செய்யுது அப்படின்னா அந்த சுற்றில் பாயக்கூடிய அந்த மின்னழுத்தம் மின்னியக்கு விசை எவ்வளவு இருக்குன்னா 1 வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது இப்ப சொல்றேன் பாருங்க. மின்னாற்றல் மூலம் ஒன்று 1 கூலும், ஒரு கூலும் மின்னூட்டத்தை மின் சுற்றை சுற்றி அனுப்ப 1 ஜூல் வேலையை செய்யும் போது 1 ஜூல் வேலை செய்தால் அதன் மின்னியக்கு விசை 1 வோல்ட் ஆகும். அப்ப இந்த மின்கலம் தான் பேசிலியா, இதுதான் என்னது? அந்த மின்னூட்டத்தை ஒரு சுற்று சுற்றி வர செய்யுது, தள்ளுது இல்லையா? ஒரு விசையை செயல்படுத்துது. அப்ப சுற்றி வர செய்யும் போது எவ்வளவு வேலை நம்ம செய்யறோம்? இங்க 1 ஜூல் வேலை செய்யும் போது அதனுடைய மின்னியக்கு விசை எவ்வளவு அப்படின்னா 1 வோல்ட். சரிங்களா? அப்ப இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். மின்னியக்கு விசை அதனுடைய சூத்திரம் ஃபார்முலா என்ன அப்படின்னா W by Q. செய்யப்பட்ட
இஸ் ஈக்குவல் டு W/Q. அப்போ இதனுடைய SI அலகு என்னது? வோல்ட்டு அல்லது ஜூல் பர் கூலும். ஷார்ட்டாக நம்ம வந்து வோல்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த அலகையும் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ இந்த வகுப்பில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, மின்னோட்டம்னா என்ன, மின்னோட்டத்தினுடைய திசை எந்த திசையில் இருக்கும், மின்னோட்டத்தை எப்படி அளவிடுதல் செய்யலாம், அப்புறம் மின்னியக்கு விசை அப்படிங்கிறதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நல்லா படிச்சுட்டு வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.